வெளிநாட்டில் செட்டில் ஆக முடியுமா? திருமணம் காதல் மூலம் அமையுமா? ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். திருமணம் திருமணம் காதல் மூலம் அமையுமா? சுக்கிரனோட வீடும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். குருவும் 5ஆம் இடமும் 5ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். 31/10/90 31/10/90 155 வேலூர் 155 வேலூர் 155 மதியத்துல பிறந்திருக்கிறீங்க வேலூர்ல. ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். பிறந்துட்டா போச்சு. மீனராசி 7.5 சனியில இருக்கிறீங்க. குரு உச்சமா இருக்காரு. ஆண் குழந்தை பிறக்கலன்னா தான் அது பிரச்சனை. உங்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்தை ஒளியான சந்திரன் பாக்குறாரு. 8ஆம் இடம் இங்க ஒளியான வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலும் சனியின் பார்வையிலும் வந்துருது. அதே மாதிரி 12ஆம் இடத்தை உச்ச குரு பாக்குறாரு. 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. தசாபுத்தி தான் அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணும். இப்ப நடக்கிறது உங்களுக்கு கேது தசை நடக்குது, சுக்கிர தசை, அடுத்து சூரிய தசை. ஓகே, கேது தசை உங்களுக்கு கேது கடக வீட்டுல இருந்து நடத்துறாரு, சுக்கிரன் சர வீட்டுல இருந்து நடக்கிறாரு, சுக்கிரன் முடிஞ்சு வர்ற சூரியன் சர வீடு, சூரியன் முடிஞ்சு வர்ற சந்திரன் நீர் வீடுன்னு சொல்லிட்டு வெளியில தான் செட்டில் ஆக போறீங்க. ஆண் வாரிசு கிடைக்குமா? 100 விழுக்காடு கிடைக்கும். ஏன்னா குரு எந்த வகையிலும் பங்கப்படல. சனி செவ்வாயோட அமைப்புகள்லாம் அவர் இல்ல. கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு. கேதுவோட சேர்ந்திருக்கிறது கேல யோகம். கண்டிப்பா பிறந்த இடத்தை விட்டு வெளியில செட்டில் ஆகி அங்க ஆண் வாரிசு அமைப்பு இருக்கும். இப்ப 7.5 சனின்றதுனால அதுக்கு சில தடை அமைப்புகள்லாம் இருக்கும். சரி இருங்க. இப்ப நடக்கக்கூடிய கேது தசையில புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. கேது தசையில புதன் புத்தி 1 வருஷம் நடக்குதா? புதன் யாரு? 5ஆம் அதிபதி. புதன் 5ஆம் அதிபதி. புதன் 5ஆம் அதிபதி சந்திராதி யோகத்துல சூப்பரா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்காரு. ஆமா, சந்திராதி யோகம் இருக்கு. பிரதர், ஆண் வாரிசு 100 விழுக்காடு இருக்கும். கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. சூப்பரான ஜாதகம். லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இருக்கிறது அப்படின்ற காரணத்தினால உங்க ஜாதகம் வேற லெவல். நீங்களே ஒரு மாதிரியான ஹை லெவலான நபர் தான். ஆனால் இது எதையுமே உங்களோட வேலூர்ல பண்ண முடியாது, வெளிநாட்டுல தான் பண்ண முடியும். சரிங்களா?